Hare Krishna. Warm welcome for today's Krishna book reading session. நம்ம இன்னைக்கு வந்து 23வது அத்தியாயம் பார்க்க போறோம். இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணர்கிட்டயும் ஆச்சாரியர்கிட்டயும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஞானாகர்ஷணாய சக்திர்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददान्ति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदा सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्ण पदान् सककन ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्देवनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा to everyone. இன்னைக்கோட தலைப்பு பாத்தீங்கன்னா delivering the wives of the brahmanas and brahmanas who performed sacrifice. இதை நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து யாகங்கள் செய்த பிராமணர்களின் மனைவியை வந்து கிருஷ்ணர் வந்து விடுவிக்கிறார். ஓகேங்களா? ஏன் பிராமணர்களை விடுவிக்காம அவங்க மனைவியை விடுவிச்சாங்க, ஏன் அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அவங்களுடைய மனோநிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய ஃப்ரெண்ட்ஸ் மாடு மேய்க்கும் பாலகர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து காலை சாப்பாடு சாப்பிடாம வந்துட்டாங்க. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்துட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பசி இருக்குது, அதனால டயர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ போயிட்டு கிருஷ்ணர் பலராமர் கிட்ட வந்து கேட்குறாங்க, அன்புள்ள கிருஷ்ணா பலராமா, நீங்க 2 பேருக்கும் உங்க 2 பேருக்கும் நிறைய பலம் இருக்குல்ல, அதனால நீங்க எத்தனையோ அசுரர்களை வந்து கொன்னீங்க. ஆனா எங்களுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப பசியா இருக்குது. எங்களுக்கு ஏதாவது எங்க பசியை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, பசியை போக்குறதுக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ தன் நண்பர்கள்லாம் வந்து இப்படி கேக்குறாங்களே பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, 2 விஷயம் பண்றாரு. ஓகேவா? அதே சமயத்துல பிராமணனுடைய பத்னிகளுக்கு மேல ரொம்ப இரக்கம். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தூய பக்தர்கள் இல்லையா? சோ அவரு சொல்றார், அவங்களுக்கு இது பிராமணர் மனைவிகளுக்கு வந்து பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கணும்.
ஓகே. அதுக்கோசமும் இந்த பசங்களோட பசியும் தீர்க்கணும். 2 விஷயத்த இந்த இடத்துல பண்றாரு பாருங்க. சோ என்ன சொல்றாருங்க? அ இந்த பிராமணர் மனைவிகள் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து பியூர் டிவோட்டீஸ். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். கிரேட் டிவோட்டீஸ். இந்த சந்தர்ப்பத்த வச்சுட்டு அவங்கள ஆசீர்வாதிக்கணும். அதுக்கோசம் இந்த விஷயத்த இந்த சூழ்நிலைய யூஸ் பண்றாரு. எப்படி வந்து பீஷ்ம பிதாமகா இஸ் ஆல்சோ கிரேட் டிவோட்டின்றத நிரூபிக்கிறதுக்கோசம் அ யுதிஷ்ட மகாராஜா என்ன பண்ணியிருந்தாரு, மனசு ரொம்ப கலக்கமா இருந்துச்சு. அந்த போர் எல்லாம் நடந்த பிறகு தன்னாலதான் இத்தனை பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு இல்லையா? சோ அந்த ஆத்ம ஞானத்தை வந்து அவருக்கு கொடுத்தது வந்து பீஷ்ம பிதாமகா. சோ பீஷ்ம பிதாமகா பாத்தீங்கன்னா எல்லா விதமான தர்மங்களை வந்து சொல்லி கொடுத்தார் இல்லையா? அந்த அம்பு படுக்கையில இருந்தா கூட அங்க எல்லா நீதி தர்மம் ராஜ தர்மம் எல்லா விதமான தர்மங்களை வந்து யுதிஷ்ட மகாராஜாக்கு புரிய வச்சார். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, பீஷ்ம வந்து உயர்த்தினாரு. பீஷ்ம பிதாமகாவ இல்லைங்களா? அது மாதிரி இந்த சூழ்நிலையை வந்து எப்படி யூஸ் பண்றாருன்னா, ஃப்ரெண்ட்ஸோட பசியும் போக்கணும். அந்த பிராமணர் பத்னிகள் அவங்கள வந்து சிறந்த பக்தர்கள் இல்லையா? அவங்களையும் வந்து நான் வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்றார். சோ நீங்க பாருங்க, இப்ப வந்து அந்த பிராமணர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அங்கீரசான்னு சொல்லிட்டு ஒரு யாகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யாகத்தை பண்ண என்ன பலன் பாத்தீங்கன்னா, சொர்க்க லோகத்துக்கு போலாம். ஓகேங்களா? சொர்க்க லோகத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட போங்க. நீங்க போம்போது என் பெயர சொல்லாதீங்க. அண்ணன் பலராமர் பேர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ சொல்றாங்க. ஓகே. ஏன்னா அவங்க இருக்காங்க இல்லையா அந்த பிராமணர்களு. எப்படியாப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. அந்த பிராமணர பத்தி வார்ன் பண்றாங்க. இந்த பிராமணர் இருக்காங்க இல்லையா? அவங்க வைஷ்ணவர் இல்ல. அப்புறம் அதனால என்ன? வைஷ்ணவா இல்லன்னா அங்க என்ன அர்த்தம்? என்னுடைய பெயரையோ, பலராமருடைய பெயரையோ சொல்ல மாட்டாரு. அவங்க எதுல வந்து ரொம்ப மும்முரமா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேதங்கள படிக்கிறதுல வந்து ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க. அப்புறம் என் பேர கேட்காதீங்க. பலராமர் அண்ணன் பேர கேளுங்க. அப்ப வேணும்னா ஏதாவது கேட்கலாம், குடுக்கலாம். என் பேர சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதையும் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே. ஸோ, அ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தான தர்மங்கள். ஓகேவா? யாருக்கு குடுப்பாங்க? பொதுவா நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, இந்த தானங்கள் வந்து யாருக்கு குடுப்பாங்கன்னா, பிராமணர்களுக்கு தான் தருவோம். ஆனா, இந்த கிருஷ்ணர், பலராமர் பார்த்தீங்கன்னா, பிராமண குடும்பத்துல பிறக்கல. பலராமர் வந்து பார்த்தீங்கன்னா, சத்திரிய குடும்பத்துல பிறந்தார். அவருடைய அப்பா, அம்மா யாரு? வாசுதேவர், தேவகி இல்லையா? கிருஷ்ணரோ வந்து என்ன பண்ணாரு? வைசிய குடும்பத்துல, அதாவது நந்த மகாராஜா, யசோதா மாதாக்கு பிறந்திருக்காங்க. சோ நாங்க 2 பேருமே வந்து பிராமண குடும்பத்துல இல்ல. அதனால யாரும் வந்து எங்களுக்கு தானம் குடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஆ பலராமன் பேர உச்சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அவர் ஒரு சத்திரியன் இல்ல. அவருக்கு எதனா குடுக்கறதுக்கு அவங்க விருப்பப்படலாம். ஏன்னா நான் வைஷ்யன் மாத்திரம். அதனால என் பேர சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? சோ இப்படியெல்லாம் சொல்லிட்டு பரமபுருஷ பகவான் வந்து மறுபடியும் ஒரு கட்டளைப்படி அவர் சொன்னார் இல்ல, அந்த ஆர்டர ஒபே பண்ணிட்டு, இவங்க என்ன பண்ணாங்க, இந்த சிறுவர்கள் எல்லாம் பிராமணர்கள் கிட்ட போறாங்க. ஓகே. எங்களுக்கு கொஞ்சம் தர்மங்கள பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவு அளவுக்கு பணிவா 2 கைகள கூப்பி, தரையில விழுந்து நமஸ்காரம் பண்ணி, ஆ பூமிக்குரிய தெய்வம். அதாவது பகவான் கிருஷ்ணர் மற்றும் பலராமர் கட்டளையிட்டு இந்த கட்டளையிட்டிருக்காங்க எங்களுக்கு. நீங்கள் அவங்கள வந்து உங்களுக்கு 2 பேரையும் உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணர், பலராமர் உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு நாங்க நம்புறோம். உங்களுக்கு எல்லா விதமான நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா ஆகட்டும்னு சொல்லிட்டு, கிருஷ்ணர் பலராமர் வந்து பக்கத்துல வந்து பசுக்கள மேய்ச்சிட்டு இருக்காங்க. நாங்க அவங்களோட வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து உணவு வேணும். அத நீங்க தயவு செய்து எங்களுக்கு குடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க எல்லா மத கொள்கையை வந்து புரிஞ்சிருக்கீங்க. எங்களுக்கு தானம் செய்யணுங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு உணவு குடுங்க. தானமா உணவு குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஓகேவா? நீங்க குடுத்தீங்கன்னா, நாங்க அத எடுத்துட்டு போய் கிருஷ்ணர், பலராமரோட எல்லாரும் சேர்ந்து நாங்க சாப்பிடுவோம் சந்தோஷமா, அப்படின்னு சொல்றார். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த சமுதாயத்திலே வந்து மிக உயர்ந்த இடத்துல இருக்கீங்க பிராமணர்கள். இல்ல நம்ம வர்ணாசிரம சங்கையில பாத்தீங்கன்னா, பிராமணர்கள் தான் முதல் இடம். அதுக்கு அடுத்ததான் சத்திரியர், வைஷ்யா, சூத்திரஸ் இல்லையா? நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சிருக்கீங்க. அதனால நீங்க
எங்களுக்கு தானம் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. இந்த பசங்க வந்து பாத்தீங்கன்னா கிராமத்து சிறுவர்கள் இல்லையா? மாடு மேய்க்கும் பிருந்தாவனத்துல இருக்க வந்த சிறுவர்கள். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான வேத சடங்குகளும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா கிருஷ்ணர் பலராமரோட சம்பந்தம் இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் தானாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால சில விஷயங்களை வந்து இப்படி வந்து சொல்றார். அது என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நீங்க பாருங்க, பிராமணர்கள் உங்களுக்கு எல்லா விதமான மத கொள்கைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு இல்லையா? உங்களுக்கு எல்லா பிரின்சிபல்ஸும் தெரியும், வேதங்களுடைய பிரின்சிபல்ஸ். ஓகே, சோ பிராமணர்னு என்ன? நோயர்ஸ் ஆஃப் ஆல் த ரிலீஜியஸ் பிரின்சிபல்ஸ் இல்லையா? எல்லா விதமான மத கொள்கைகளையும் அறிந்தவர்கள் தான் பிராமணர்கள். ஓகேவா? சோ என்று அப்படி உங்களை அழைப்பதன் மூலம் பகவான் கிருஷ்ணரும் பலராமர் வந்து உணவு கேட்க உங்ககிட்ட எங்களை அமுச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க, இமீடியட்டா சீக்கிரமா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஓகே, சீக்கிரமா குடுத்துருக்கணும் இல்லைங்களா? சாப்பாடு குடுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா பிராமணர்கள் என்ன பண்ணிருக்கணும்? அவங்க கேட்ட தர்ஷமே குடுத்துருக்கணும். ஏன்னா யக்ன புருஷன் யாரு? பகவான் விஷ்ணு. அவருடைய திருப்திக்கோசம் தான் எந்த யாக யக்னங்களும் பண்றாங்க. நம்ம எந்த யாகங்கள் பண்ணா கூட கடைசியில என்ன சொல்லுவாங்க? கிருஷ்ணார்ப்பணம் மஸ்துன்னு சொல்லிட்டு முடிப்பாங்க இல்லையா? பட் அதை தெரிஞ்சுக்காம இவங்க வந்து கொடுக்காம இருக்கிறாங்க. இவ்வளவு பேசியும் அதுக்கு அடுத்தது என்ன சொல்றான்னு பார்க்கலாம் பிரபுபாதா. சோ சிறுவர்கள் வந்து தொடர்ந்து பேசுறாங்க. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணராக விஷ்ணுவும் பலராமரும் காத்திருக்கிறார்கள். உங்கள் கையில் இருக்கக்கூடிய உணவை உடனடியாக வழங்க வேண்டும். அப்போ வந்து நாங்க உங்களுடைய உணவை வந்து உணவு என்பது ஓகேவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எப்போது எப்ப எல்லாம் வந்து நம்ம சாப்பாடு ஏத்துக்கணும், எப்ப வந்து ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பசங்க இவ்வளவு அளவுக்கு பேசுறாங்க பிலாசபி. சோ ஒரு வைஷ்ணவா இல்ல ஒரு பியோர் டிவோட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு சாதாரண உணவை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? எந்த ஒரு சாதாரண உணவை எடுத்துக்க மாட்டாங்க. பொதுவாக வைஷ்ணவர்கள் இறைவனின் தூய பக்தர்கள் சாதாரண யாக நிகழ்ச்சியில் பங்கேற்பதில்லை. ஏன்னா ஓகேவா, சாதாரண யக்னம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க கிருஷ்ணர் பலராமர் போக மாட்டாங்க. ஓகேவா? ஆனா தீட்சை, பசு சம்ஸ்தா மற்றும் சௌத்திரமணி இங்க வந்து சடங்குகளை பயிர் சொல்றாங்க. தீட்சான்னு கடவுள்கிட்ட வந்து நம்ம இனிஷியேஷன் எடுத்துக்கிறது, குரு மூலமா ஹரிநாமத்தை நம்ம வாங்கிக்கிறது, அதுதான் தீட்சை. பசு பசு சம்ஸ்தா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மனித விலங்குகளை வந்து பலியிடுவதுதான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது சௌத்ராமணி, அது என்னன்னு பாத்தீங்கன்னா மதுபானங்களும் பாத்தீங்கன்னா அந்த யக்னத்துல வந்து போடுவாங்க. ஓகேவா? சோ இந்த 3 விஷயங்கள் செய்யறாங்க. தீட்சை, பசு சம்ஸ்தா, சௌத்ரமானி. ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சிறுவர் வந்து உங்கள் விழாவின் தற்போதைய கட்டத்தில் உங்கள் உணவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அது தடை செய்யப்படாதது. எனவே நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு உணவை வழங்கலாம், எங்களுக்கு உணவை வழங்கலாம் சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இப்ப வந்து யக்னம் ஆரம்பிக்கல, யக்னத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ எல்லா விதமான உணவும் வந்து நம்ம ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணரும் அதை ஏத்துக்க மாட்டாரு எல்லா யாகங்களையும். பட் இங்க வந்து இந்த பசங்க வந்து கேக்குறாங்க இல்லையா? இந்த விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு கேக்குறாங்க. சோ உங்க உணவு தற்போதைக்கு வந்து அது தகுதி உள்ளதா இருக்குது, அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்களை பாக்குறதுக்கு ஒரு சாதாரண பசங்களா தெரியுது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு கட்டளையிடும் நிலையில் இருந்தனர். ஓகேவா? ஓகேவா? ஆனால் வெறும் தியாக மனப்பான்மை கொண்ட ஸ்மார்த்த பிராமணர்கள், இவங்க பாருங்க அவங்கள பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த பேராகிராஃப்ல பிரபுபாதா சொல்றாரு. இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனசெல்லாம் என்ன இருக்குது? நான் யக்னம் பண்ணணும், அந்த யக்னத்தின் பலனை வந்து நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும், அவ்வளவுதான். அவங்களால அந்த அவங்க மாடு மேய்க்கும் சிறுவர்கள் சொல்லக்கூடிய கட்டளைகளை வந்து புரிஞ்சுக்க முடியல அவங்களால. தட் இஸ் டிரான்ஸ்டென்டல் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் என்ன புரியல, அவங்க எல்லாம் வந்து யாருக்கோசம் கேக்குறாங்க, யாருக்கு சார்பா வந்திருக்காங்க? கிருஷ்ணர் பலராமர் சார்பா வந்திருக்காங்க. அத வந்து ஒரு கேட்கவும் செய்யல, அதை பொருட்படுத்தவும் இல்ல. அவங்களுக்கு திருப்பி பதில் சொல்லவும் அவங்க வந்து யோ- திரு
மறுத்து விட்டார்கள். திருப்பி பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அதற்கு கூட அவங்க எஃபர்ட் எடுக்கல. ஓகே. சோ அவங்க பாத்தீங்கன்னா வேத சடங்குல செய்யக்கூடிய உயர்ந்தவர்களா இருந்தா கூட பாத்தீங்கன்னா அத்தகைய பக்தியற்ற பிராமணர்கள் அனைவரும் தங்கள் மீது உயர்ந்தவர்கள் என்று நினைத்தாலும் அறியாமை கொண்ட முட்டாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இப்ப பகவான் கிருஷ்ணரே வந்து அமைச்சிருக்கார் சாப்பாடு கொடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் வந்து எவ்வளவு அளவுக்கு முட்டாளாவும் அறியாமலே இருக்காங்கன்றது யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு பதில் கூட சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அவங்க செயல்ல வந்து மூழ்கி இருக்காங்க. அதனாலதான் இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றாங்க பாருங்க. எவன் ஒருத்த வந்து கிருஷ்ணருடைய டிரான்சென்டென்டல் சயின்ஸ், இது வந்து நம்ம பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து தன்னுடைய கருத்தை சொல்றார். ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த பக்தரா இருக்கிறார். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராமண குடுத்துல பிறக்காம இருக்கலாம். ஆஹ் பரவாயில்ல. என்ன வந்து தெரிஞ்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா, த சயின்ஸ் ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், அந்த அறிவியலை தெரிஞ்சிருந்தானே அது போதும். அவன் வந்து ஒரு பிராமணனை விட மேலானவன், வைஷ்ணனா ஆகுறான். அந்த கிருஷ்ணரை பற்றி ஞானத்தை பெற்றிருந்தா அவன் என்னவா ஆகுறான், குருவாகக்கூடிய தகுதி கூட அவனுக்கு பெற்று இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ இங்க வந்து பிறப்புன்றது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்றது சைத்தன்ய மகாபிரபுவே சொல்றார். ஓகேங்களா. அப்புறம் வந்து இந்த பகவத்கீதையில என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க. ஆஹ் வேதங்களின் நோக்கம் என்ன? கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது தான், பகவானை புரிஞ்சுக்கிறது. சோ இந்த பகவான் யாரு? கிருஷ்ணர் இல்லையா, முழுமுதற் கடவுள். அவரை தான் புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லா வேதங்களையும் படிச்சுட்டு வேத அறிவுல வந்து எதுல வச்சிருக்காங்க, சடங்குகளை செய்யறதுல மாத்திரம் வச்சிருக்காங்க. அப்படி செஞ்ச அவர்கள் வந்து எப்படி முன்னேறுவாங்க? முன்னேற மாட்டாங்க. அவங்களால வந்து கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். சோ அதனால வேதங்கள் படிச்சும் பலன் இல்ல. ஓகேங்களா. சோ வேதங்களை படிச்சுக்கு ஒருத்தன் பலன் பெறணும்னா அதுல இருக்கக்கூடிய கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கணும். இப்ப கிருஷ்ணர் வந்து சாப்பாடு கொடுன்றாரு, அதை சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இல்லையா. சோ அதுதான் வந்து இங்க பிரபுபாதா மென்ஷன் பண்ணிருக்காரு. ஓகே. இந்த சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னாருன்றத கோட்பாடு பண்ணிருக்காரு. ஓகேவா. அதுக்கு அடுத்தது வந்து பக்தியில என்ன சொல்லிருக்காங்க பாக்கலாங்க. இந்த வேதங்கள்ல பாத்தீங்கன்னா பலவிதமான யாகங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. பலவிதமான விஷயங்கள், டீடைல்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஒண்ணு தேச, அதாவது இடம், காலம், டைம். ஓகே. பிருத்தக் திரவ்யா, அதாவது சாதனங்கள் என்னெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சாதனங்கள். அப்புறம் மந்திரம், துதிகள், தந்திரம், வேத ஆதாரங்கள், அக்னி, நெருப்பு, ரித்விக், யாகங்களை செய்பவர்கள் தான் வந்து ரித்விக்னு சொல்றோம். தேவதா, தேவர்கள். எஜமானா, யாகங்களை செய்பவர். கிருத் கிருத்து, யாகம் மற்றும் தர்மம், நடைமுறைகள் என அழைப்படுகின்றன. சோ ஒரு யாகம் பண்ணுனா இத்தனை விஷயங்கள் வேணும். ஓகேங்களா. செய்பவர், அதுக்கு வேண்டிய தேவர்கள், பொருட்கள், மந்திரம், துதி, தந்திரம் எல்லாமே வேணும். ஓகேவா. இதுல அனைத்திலும் வந்து கிருஷ்ணரை எதுக்கோசம், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காசம். ஓகே. ஏன்னா அவர்தான் யக்ன புருஷ, அவர்தான் வந்து அனுபவிப்பவர் இல்லையா. இது வந்து பகவத்கீதையில உறுதிப்படுத்திருக்கார் பரமபுருஷ பகவான் இல்லையா. அவர் தான் வந்து உச்ச உண்மையாவும் அப்சல்யூட் ட்ரூத்தாவும் இருக்கிறாரு. ஓகேவா. அதே ஒருத்தன் வந்து தன்னுடைய மனசை வச்சு யூகிச்சு யூகிச்சு பாக்குறான், அப்படிப்பட்டவனுக்கு இதெல்லாம் புரியாது. ஓகேவா. அவன் என்ன நினைப்பான், இந்த சாதாரண பையனா இருக்கான் இந்த கிருஷ்ணர்னு சொல்லிட்டு சொல்வார். அவன் வந்து எதை வச்சு பார்ப்பான், உடல் அங்கங்களை வச்சு பார்ப்பான். அதனால அவனை வந்து புரிஞ்சிக்க முடியாது பகவான் கிருஷ்ணரை. ஓகேவா.
ஆனா இங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா, சுகபோகங்கள அனுபவிக்கிறதுக்கோசம் சொர்க்கத்துக்கு போணும்னு சொல்லிட்டு, அவங்க இந்த ஆர்வத்த கொண்டு இவங்க யாகங்கள பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கணும்? யக்ன புருஷனான பகவான் கிருஷ்ணர பரமாத்மாவ திருப்திப்படுத்ததா இருக்கணும். ஆனா அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்ல. நான் சொர்க்கத்துக்கு போணும். அந்த புத்தியில தான் இருக்காங்க. ஓகேவா? சோ, நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா, எவ்ளோ அளவுக்கு நெக்லெக்ட்டா இருக்காங்க பாருங்க. சரிப்பா, நாங்க குடுக்குறோம், குடுக்க மாட்டோம். அந்த கூட பதில் சொல்றதுக்கு ரெடியா இல்ல. சோ, அதனால என்ன ஆனாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க ரொம்ப வந்து பெஜாராயிட்டாங்க. ஓகே. ஏமாற்றத்தோட பலராமர் கிட்ட வந்து திருப்பி சொல்றாங்க. என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க. சோ, இதெல்லாம் பொறுமையா கிருஷ்ணர் கேட்டுக்கிட்டாரு. கேட்டுக்கிட்டு அவங்க கிட்ட சொல்றாரு. பாருங்க, நீங்க எந்த ஒரு சிரிச்சுட்டே அழகா பேசுறாரு பாருங்க. இதுக்கு வந்து நீங்க கவலைப்படக்கூடாது. ஒருத்தன் வந்து கு அ குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொ சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போனதோ பிச்சை எடுக்கிறதுக்கு. அதுல எதுக்கு நம்ம வருத்தப்படணும்? வருத்தப்பட தேவையில்லை. வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, எல்லா சமயம் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சில இடத்துல வந்து நம்ம என்ன ஆகும், தோல்வி அடையும். அத வந்து நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. அது வந்து அத பார்த்துட்டு நம்ம ஏமாறக்கூடாது. சரி, இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இந்த யாகங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பிராமணர்களுடைய மனைவிகள் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சிறந்த பக்தர்கள். ஓகே. நீங்க போயிட்டு அவங்க கிட்ட கேளுங்க. அப்படின்னு சொல்றார். ஏன்னா, அவங்க எப்பொழுதும் என்னையே பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு, என் பெயரில பலராமன் பெயரிலும் உணவ கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து சாப்பாடு குடுப்பாங்க. எவ்ளோ உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு சாப்பாடு குடுப்பாங்க. இத வந்து நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. உங்க இஷ்டத்த அளவுக்கு சாப்பாடு குடுப்பாங்கன்னு சொல்றார். சோ கிருஷ்ணர் கட்டளைப்படி என்ன பண்றாங்க? அந்த சிறுவர்கள் மறுபடியும் அந்த பிராமணருடைய மனைவிக கிட்ட போறாங்க. ஓகேங்களா? ஓகே. மனைவி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போறாங்க. அவங்க எவ்ளோ அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, நகையெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு மறுபடியும் மரியாதையா வணக்கங்கள சமர்ப்பிக்கிறாங்க. "அன்புள்ள தாய்மார்களே, தயவு செய்து எங்களுடைய பணிவான வணக்கத்தை நீங்க ஏத்துக்கோங்க. நாங்க வந்து கிருஷ்ணர், பலராமர் பக்கத்துல மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒண்ணா வந்தோம். எங்களுக்கு பசிக்குது. அதனால ஏதாவது குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். கிருஷ்ணர் வந்து சொன்னார். நீங்க இவங்க கிட்ட போய் பேசுங்க. நாங்க பசியா இருக்கோம். நீங்க சாப்பாடு குடுப்பீங்க. நீங்க குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க எடுத்துட்டு போயிட்டு கிருஷ்ணர், பலராமர் நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எங்க ஏதாவது குடுங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு அந்த பிராமணர் பத்தினிகள் வந்து என்ன பண்றாரு, அவரு வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னடா கிருஷ்ணர், பலராமர் பசியா இருக்கிறாங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு வந்து ஆர்வம் ஆயிடுச்சு. உங்க பேர சொன்னவுனே என்ன ஆச்சு? ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது அவங்க எல்லாரும் எழுந்துட்டாங்க. கிளம்பி அங்க இருக்கக்கூடிய பானையில வந்து அங்க யாகங்கள் செய்யறதுனால நெறைய விதமான பதார்த்தங்கள் செஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பேக் பண்ணி அந்த பானையில போட்டு அவங்களுக்கு குடுக்குறாங்க. பல வகையான சுவையான உணவுகள் வந்து தயாரிச்சிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, பெரிய விருந்து மாரி இருக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஃபுட் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் பண்ணி அவங்க கையில குடுக்குறாங்க. ஓகே. அது இருந்தா நம்ம பெரிய விருந்தே ஏற்பாடு பண்ணலாம். அந்த அளவுக்கு சாப்பாட வந்து அவங்க பேக் பண்ணி குடுக்குறான். சோ இத வாங்கிட்டு அவங்க எல்லாரும் கிருஷ்ணர் கிட்ட போறாங்க. ஏன்னா கிருஷ்ணர் தானே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரியமானவரு. அவர்கிட்ட போறாங்க. எப்படி இந்த ஆ நதிகள் எல்லாம் வந்து அ சமுத்திரத்த நோக்கி போகுமோ, அது மாரி இந்த பாலகர்கள், மாடு மேய்க்கும் சிறுவர்கள் எல்லாம் கிருஷ்ணர நோக்கி போறாங்கன்னு சொல்லிட்டு பிரபுபாதா டிஸ்கிரைப் பண்றாருங்க. ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிராமணருடைய மனைவி இருக்காங்க இல்லையா? அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஓகேங்களா? ஆ அதனால அவங்க வீட்ல எல்லாரும் தடுக்குறாங்க. அவங்க கணவன், தந்தை, மகன் மத்த உறவினர்லாம், "நீ எல்லாம் போக்கூடாது. இங்க தான் இருக்கணும்னு" சொல்றாங்க. ஆனா அவங்க யாரு பேச்சும் கேட்காம, ஏன்னா அவங்கலாம் வந்து சிறந்த பக்தர்கள் இல்லையா? அதனால
எதையும் பொறுக்காம யமுனை நதிக்கரையில உட்கார்ந்துட்டு இருக்க கிருஷ்ணரை பாக்குறதுக்கு போறாங்க. ஓகேங்களா? போறாங்க. அங்க கிருஷ்ணர், பலராமர் பாத்தீங்கன்னா, பசுக்கள மேய்ச்சிட்டு இருக்கிறத வந்து பாக்குறாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த காட்டுல போயிட்டு இயற்கையும் பாக்குறாங்க, கிருஷ்ணரையும் பாக்குறாங்க, பலராமரையும் பாக்குறாங்க, பசுக்களையும் பாக்குறாங்க. சோ அங்க பார்த்தா கிருஷ்ணர் எப்படி இருக்காரு? தங்கம் நிறம் உள்ள ஆடைய அணிஞ்சிட்டு, கருமையா இருக்கிற கிருஷ்ணர பார்க்குறாரு. ஓகேங்களா? அவர் அழகான காட்டு மலர் மாலை அணிஞ்சிட்டு இருக்காரு. தலையில வந்து மயில் பீலி வச்சுட்டு இருக்காரு. ஆ அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு ஆ வச்சிருக்காங்க. வண்ணம் பூசிட்டு இருக்காரு. அவரு பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னா, ஒரு நாடகத்துல வந்து ஒரு வேஷம் போட்டுட்டு இருந்தா எப்படி இருப்பாரு? அது மாரி இருக்காரு கிருஷ்ணர். ஓகேவா? தலையில மயில் பீலி வச்சுட்டு, கருப்பா, மஞ்ச கலர் பீதாம்பரம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பலவிதமான மலர்கள் வண்ண மலர்கள இருந்த மாலைய போட்டுக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து ஆம் அந்த மினரல்ஸ் ஆக்சைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அத வந்து வச்சு உடம்பு ஃபுல்லா வந்து அங்கங்க வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பாக்கறதுக்கு டிப்பிக்கலா ஒரு நாடகத்துல இருக்கிறவங்க போல, மேடையில இருக்கிறவங்க போல இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேல தோள் மேல கை போட்டுட்டு வச்சிருக்காரு. இன்னொரு கையில வந்து தாமரை பூ வச்சுட்டுருக்காரு. ஓகேங்களா? அவருடைய காதுல பார்த்தீங்கன்னா, அல்லி மலர்களால் அலங்கப்பட்டன. அவங்க காதுல வந்து அல்லி மலர் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் முகத்துல வந்து திலகம் வச்சிருக்கு. அவருடைய சிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரிலாம் இருப்பாருன்னு பிராமணர்கள், பத்தினிகள் கேள்விப்பட்டாங்க. இப்ப பார்த்தா தன் கண் முன்னாடியே இருக்கிறத தன் கண் முன்னாடியே கிருஷ்ணர் இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப எப்படி பார்க்குறாங்க? கண்ணுக்கு கண் பார்க்குறாங்க. முகத்துக்கு முகத்துக்கு பார்க்குறாங்க. நேருக்கு நேரா ஒருத்தங்கள சந்திச்சிருக்காங்க இந்த மனைவிகள் கிருஷ்ணர. ஓகேங்களா? ஸோ அப்புறம் மனசார அவங்கள வந்து தழுவிக்கிறாங்க. ஓகே. அவங்கவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து கிருஷ்ணர மனசார தழுவிக்கிறாங்க. பிரிவின் துயரம் உடனேயாக தணிந்தது. இதனால அவர பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்த உடனே மனசளவுல ஆ த தழுவிக்கிறதுனால, அந்த பிரிவினால வரக்கூடிய ஏக்கம்லாம் வந்து போயிடுச்சு. ஆனா, இந்த யோகிகள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து தவம் பண்ணி, அவங்க வந்து அந்த பிரம்ம ஜோதியில வந்து கலப்பாங்க. இல்லையா? பட் பரம் பரம் பட் பகவான் பரமபுருஷன் வந்து எல்லாருடைய இருதயத்துல பரமாத்மாவா இருக்கிறாரு இல்லையா? அவரு வந்து அவங்கவங்க மனசுல என்ன இருக்குன்றத புரிஞ்சுப்பார் இல்லையா? இவங்க எல்லாம் வந்து நம்மள பார்க்க வந்திருக்காங்க. யாரெல்லாம் எதிர்த்துட்டு அவங்களுடைய கணவன், தந்தை, மகன் எல்லாரையும் வந்து எதிர்த்துட்டு வந்திருக்காங்க இல்லையா? சோ அவங்ககிட்ட வந்து என்ன பார்க்கறதுக்கோசம் வந்திருக்கீங்க? உங்களுடைய உயிரையும், ஆத்மாவையும் எனக்கோசம் வந்து ஆம் தியாகம் பண்ணி வந்திருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்றார். ஓகே. இதுதான் பகவத்கீதையில வந்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருக்கார். நீ என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் ஓகேவா? ம். பை. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் ಮಾಡ್ಕೊಂಡು. பகவத்கீதையில என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது ஆ நீ வந்து அ சரண்டர் ஆகணும். எல்லா விதமான ஆ எல்லா விதமான செயல்களிலிருந்து நீ வந்து விடுபடுவாய். இல்ல என்ன பாவ காரியங்கள் இருந்தாலும் நீ விடுபடுவாய். என்கிட்ட வந்து சரணடைன்னு அப்படின்னு சொல்றார். ஓகேவா? அப்புறம் வந்து அவர்கிட்ட பேசுறாங்க. ஓகே. ஓகே. இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து அவங்களுடைய இருதயத்துல வந்து நுழைஞ்சிட்டார். இங்க இருக்கு பாருங்க. சரணடை வேணும்னு சொல்லிட்டு சொன்னாரு பகவத்கீதையில. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவரு கிருஷ்ணர் வந்து அவங்களுடைய மனைவிகளோட இருதயத்துல நுழைஞ்சுட்டாரு. அவங்கள வந்து தழுவிக்கினாரு. ஆழ்நிலை பேரின்பத்துல வந்து உணர்றாங்க. கிருஷ்ணரோட இருக்கிறதுனால. இருந்தாலும் கிருஷ்ணர் தன்னுடைய அடையாளத்தை அவர் இழக்கவில்லை. தனிப்பட்ட மனைவிகள் அவங்களுடைய அடையாளத்தையும் யாரும் இழக்கல. இத வந்து நம்ம கவனிக்கணும்.
ஓகேங்களா? கிருஷ்ணரும் தன்னுடைய தனிப்பட்ட அடையாளத்தை இழக்கல. அந்த மனைவிகளும் அவங்களுடைய அடையாளத்தை வந்து இழக்கல. ஓகேவா? ஓகே. மறுபடியும் அந்த அவங்களுடைய இருவருடைய தனி தத்துவம் இருந்துச்சு. கிருஷ்ணர் கிருஷ்ணரா இருந்தாரு. இந்த மனைவிகள் வந்து மனைவிகளா இருந்தாங்க. இதுதான் வந்து அவர்கள் இருப்பில் ஒற்றுமை உணர்ந்தனர். ஒற்றுமையா இருக்கிறது. உங்க மனசளவுல. ஓகேவா? ஒரு காதலன் தன் காதலருக்கு எந்த தனிப்பட்ட அக்கறையும் இல்லாமல் அடிபணிந்தால் அது ஒற்றுமை. ஓகேவா? எந்த ஒரு அன்பு பரிமாற்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. எந்த ஒரு மறுப்பு தெரியக்கூடாது. அப்போ வந்து ஏத்துக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஒற்றுமை. இல்லையா? சோ சைத்தன்ய மகாபிரபு கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னோட சிஷ்டார்த்தத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த ஒற்றுமை உணர்வ நம்மளும் கத்துக்கணும். ஓகேங்களா? அ ஒற்றுமை உணர்வு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமானவர். சோ அவர் வந்து எப்படினாலும் ஆக்ட் பண்ணலாம். பட் இந்த பக்தர்கள் வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒன்னஸ் ஆர் அக்ரீமெண்ட் வித் ஹிஸ் டிவோட்டீஸ். ஒத்துமையா இருக்கணும். இல்லன்னா எல்லாருடைய விருப்பங்களோட சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒற்றுமை தான் யார்கிட்ட இருந்துச்சு? பிராமண பத்னிகைல இருந்துச்சு. என்னது அது? கிருஷ்ணர் மீதான அன்பு. உங்க கிட்ட எல்லார்கிட்டயும் ஒரு காமன் ஃபேக்டர் என்ன? கிருஷ்ணர் மேல வச்சிருந்த அன்பு. அதனால எல்லாரும் வந்தாங்க இல்லையா? ஓகே. சோ இங்க வந்ததுக்கு இவங்க எல்லாரும் இப்ப வந்து ரிசீவ் பண்றார், வெல்கம் பண்றார். எனது அன்பான பிராமண மனைவிகளே, நீங்கள் அனைவரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். சோ ப்ளீஸ் வெல்கம், ஐம் வெல்கமிங் யூன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்றாரு. நீங்க எல்லா தடைகளும் புறக்கணிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆஹ் ஆஹ் உங்களுக்கு எந்த ஒரு சுயநலமும் இல்லாம வந்திருக்கீங்க. எந்த நோக்கமும் கட்டுப்பாடும் இல்லாமல் எனக்கு ஆழ்நிலை அன்பான சேவையை நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? எந்த ஒரு உயிர் வாழினங்களும் அவருக்கு சேவை செஞ்ச அவங்களுக்கு எல்லா விதமான மங்களமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஆனா, இந்த கட்டுண்ட ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா, என்ன அடைஞ்சா வந்து பரிபூரண நிலையை அடைய முடியும்னா, அதுக்கு வந்து சரணாகதி ஆகணும். நம்ம எல்லாம் வந்து கட்டுண்ட ஆத்மா, நம்ம பூரண நிலையை அடையணும்னா, கிருஷ்ணர் கிட்ட வந்து சரணாகதி ஆகும் அடையணும். அப்ப அடைஞ்சா பரிபூரண நிலையை அடைவோம்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே வந்து உறுதிப்படுத்துகிறார். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, சோ தான் கையில இருக்கக்கூடிய நான் தான் இதை செய்யறேன் அப்படின்னு சில விஷயங்களை நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் கைவிட்டணும். கம்ப்ளீட்டா அவர்கிட்ட வந்து சரணடையணும். ஏன்னா அவர்தான் வந்து எல்லாருக்கும் எல்லாராலும் வந்து அன்பு செய்யப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் அவருக்கு தான் வந்து நம்ம அன்பு செய்யணும். அவர்தான் நம்மளுடைய இலக்காவும் ஹையஸ்ட் கோல் ஆஃப் த லைஃபும் அவர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. பட் என்ன பண்றாங்க இப்போ? பொதுவா எல்லாரும் தன்னை தான் நேசிக்கிறாங்க. தன்னை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. ஆஹ் ஆனா அது தவறு இல்லையா? பட் நம்ம இந்த உடலை நினைச்சுட்டு இந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனோட இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? பட் அது தப்பு இல்லையா? இந்த செல்ஃப்ன்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆத்மா. அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இந்த ஆத்மாவோட இயற்கை என்ன? பரமாத்மா கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அங்கத்துனுக்கு. சோ நம்மளோட இறுதி இலக்கு என்ன? கிருஷ்ணரு கிட்ட போய் சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? சோ சரணடைந்தா அந்த கட்புண்ட ஆத்மாக்கு வந்து எல்லா விதமான மங்களங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்றார். ஓகேவா? நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சொத்து, வீடு, மனைவி, குழந்தைகள், ஆஹ் ஊரு, சமுதாயம் எல்லாத்தையும் வந்து யாருக்கோசம் அர்ப்பணிக்கணும்? பகவான் கிருஷ்ணருக்கோசம் அர்ப்பணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அவர் என்ன கொடுக்கிறாரு? நமக்கு எல்லாருக்கும் வந்து பேரின்பத்தை கொடுக்கிறார். ஓகேவா? நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன எங்க இருந்து வந்துச்சு? பரமபுருஷ பகவானின் விரிவாக்கங்கள் தான். அவர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அவருக்கோசம் வந்து அதை கொடுத்தா தப்பு இல்ல. கொடுத்த என்ன கிடைக்கும்? பேரானந்தம் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உடல் மற்றும் மனசு எல்லாத்தையும் கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி விரிவுபடுத்திக் கொள்கிறார். ஓகேங்களா? சோ என் அன்பான பிராமண மனைவியர்களே நான் சொல்லிட்டு கிருஷ்ணர் இப்ப பேசுறார். நீங்க வந்து உங்க வீட்டுக்கு போலாம்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நீங்க வீட்டுக்கு போங்க. உங்களுடைய கணவனுடைய சேவையில வந்து ஈடுபடுங்க. வீட்டு வேலையில போயிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்றார். உங்க கணவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இங்க வந்துட்டீங்க. அவங்க வந்து யக்னங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க இங்க வந்துட்டீங்க. அத எப்படி வந்து விதிப்படி ஒரு யாகம் பண்ணணும்னா, கணவன், மனைவி 2 பேர் இருந்து செய்யணும் இல்லையா? சோ நீங்க போங்க. உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைய நீங்க செய்யுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? இப்ப பிராமணர் மனைவிகள் வந்து பேசுறாங்க. ஓகேவா? நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா? இந்த அறிவுரை, இது வந்து ஆ சரி பொருந்தாது. இது சரியில்ல. நீங்க என்ன வாக்கு குடுத்திருக்கீங்க? உங்கள பக்தர்கள வந்து நான் காப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லையா? உங்க வாக்கு உறுதிய நீங்க நிறைவேத்துங்க. நாங்க உங்ககிட்ட வந்து தஞ்சம் அடைந்திருக்கின்ற கட்டடைந்த ஆத்மா. நாங்க வந்து திரும்பி போக மாட்டோம் எங்களுடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வாக்கு உறுதி எங்களுக்கு நிறைவேத்தி குடுக்கணும். உங்களுடைய தாமரை திருவடியில வந்து துளசி இருக்கு. அந்த தாமரை பாதங்களுக்கு வந்து நாங்க சரணடைஞ்சிருக்கிறோம். அ எங்களுக்கு வந்து உங்கள விட்டா எந்த ஒரு ஆ தங்கறதுக்கு இடம் இல்லை. உங்க பாதம் தான் எங்களுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கோ, இந்த சமுதாயத்துக்கோ போயிட்டு சேவை செய்யணும்னு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்படி நீங்க சொன்னா, என்ன செய்வதுன்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? நாங்க என்ன பண்ணோம், எங்களுடைய கணவன், சகோதரர்கள், தந்தையர்கள், மகன், தாய்மார்கள், நண்பர்கள் இனி எங்களை வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க சொன்ன பேச்ச கேட்காம வந்துட்டோம். இப்ப நாங்க திரும்பி போனா அவங்க எங்கள ஏத்துக்க மாட்டாருங்க. எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் எதுவுமே இல்ல. தயவு செய்து எங்களை வீட்டுக்கு போன்னு சொல்லாதீங்க. நாங்க உங்க தாமரை திருவடியிலே தஞ்சம் எடுத்துக்கிறோம். இதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. இதுதான் எங்களுக்கு என்னைக்கும் வேணும்னு சொல்றாங்க. சோ, இப்ப வந்து என் அன்பான பிராமண மனைவியர்களேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பேசுறார். ஓகேங்களா? முழுமுதற் கடவுள் பேசுறாரு. ஆம். நீங்க வந்து தைரியமா இருங்க. உங்களுடைய கணவன்கள் வந்து யாரும் உங்கள வந்து புறக்கணிக்க மாட்டாங்க. ஓகேவா? கவலையே படாதீங்க. உங்க வீட்ல யாருமே உங்கள வந்து புறக்கணிக்க மாட்டாங்க. இது உறுதின்னு சொல்றார். ஏன்னா, நீங்க எந்த நிலையில இருக்கீங்க? தூய பக்தர் நிலையில இருக்கீங்க. பியூர் டிவோட்டி ஸ்டேஜ்க்கு வந்துட்டீங்க. யாரும் உங்கள வந்து வந்து ம் வேணான்னு ஒதுக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஏன்னா கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய இருதயத்திலும் பரமாத்மாவா இருக்கிறாரு. ஓகே. யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணருக்கு வந்து தூய பக்தரா மாறிடுறாரோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான மகிழ்ச்சியும் அவங்களுக்கு தானா வருது. அப்புறம் அவங்களுக்கு வந்து எதிரின்றது எனிமின்றதே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து நல்ல ஒழுக்கம் இருக்கும் அவங்க கிட்டன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ நல்ல ஒழுக்கம் உள்ளவரை யாரும் எதிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றார். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என் மீதான ஆழ்நிலை அன்பு வச்சிருக்கீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உடல் சம்பந்தமானது இல்ல. நீங்க வந்து எப்பொழுதும் உங்க மனசளவுல எண்ணில் வந்து மூழ்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? அந்த எண்ணத்தால மூழ்கி இருக்கனால நீங்க நித்தியமா என்னோட சவகாசத்திலே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? யார் இது மாரி எப்பவுமே இருக்கிறாங்களோ, என்னோட ச சங்கத்துல இருக்கவங்க அவங்க நித்தியமான என்னோட லோகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து அஷ்யூரன்ஸ் குடுக்குறார். ஸோ இதெல்லாம் கேட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப நல்லவங்க இல்லையா அவங்க மனைவிகள். ஸோ அவங்க கணவன் வீட்டுக்கு திரும்புறாங்க. ஸோ அவங்களோட ஒண்ணா உட்காந்துட்டு சாஸ்திர விதிகளின்படி யாகங்கள செய்றாங்க. ஓகேங்களா? ஸோ இத வந்து அவங்க வந்த பிறகு எல்லாத்தையும் நேர்த்தியா செய்றாங்க. ம். ஆ கிருஷ்ணரை பார்க்க செல்வதில் வலுக்கட்டாயமாக தடுக்கப்பட்ட மனைவிகள் ஒருவர், அவரது உடல் அம்சங்களை கேள்விப்பட்டவுடன் அவரை நினைவு கூரத் தொடங்கினர். ஓகேங்களா? ஸோ அவர் சிந்தனையில் மூழ்கி இயற்கையின் விதிகளால் கட்டுப்படுத்தப்பட்ட தனது ஜட உடலை அவள் கைவிட்டாள். அவர நெனச்சுக்கிட்டு இந்த ஜட உடல வந்து விட்டுட்டாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்றாங்க, கடவுளுடைய பாடிலி ஃபியூச்சர்ஸ் எப்படி மயில் பீலி எல்லாம் வச்சுட்டு, கார், மேகம், வண்ணம், கலர்லண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு, அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய அந்த எண்ணத்துல மூழ்கி, தன்னுடைய உயிரையே விட்டாங்க. அக்கார்டிங் டூ மெட்டீரியல் நேச்சர். இந்த சரீரத்த விட்டாங்க. ஓகேங்களா?
சோ இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க இல்லையா? இப்ப என்ன பண்ணுவாங்க இந்த டீமு, ஒரு விருந்தே பண்ற அளவுக்கு சாப்பாடு அங்க வந்து இருக்குது இல்லையா? எல்லாரும் உட்கார்ந்துட்டு அந்த சாப்பாட வந்து என்ஜாய் பண்றாங்க. கோவிந்தர், அப்புறம் வந்து மாடு மேய்க்கும் சிறுவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த சாப்பாட எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? பொதுவா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனிதர்கள் வந்து கிருஷ்ணர் மேல எப்ப ஈர்ப்பு வரும்ன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பேசுறக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அவருடைய வார்த்தைகளாலும், அவருடைய அழகாலும் பார்த்து மனிதர்கள் வந்து ஈர்க்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? ஓகே. சோ இது மாரி எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அவருடைய லீலைகள. இல்லையா? அப்புறம் கிருஷ்ணர் கிட்ட இருந்து திரும்பி வந்துட்டாங்க இல்லையா மனைவிகள். இவங்கள பார்த்துட்டு அந்த பிராமணர்கள் வந்து என்ன பேசுறாங்கன்றத பார்க்கலாம். அவங்க எவ்வளவு அளவுக்கு வருத்தப்படுறாங்க அவங்கள பாருங்க. நம்ம பாரு, நம்ம வந்து சாப்பாடு குடுக்க கூட நம்ம மறந்துட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம இத கூட புரிஞ்சுக்கல கொள்ளாத புத்தி இருக்குது. நம்ம வந்து வேத சடங்குகள்ல செய்யறதுக்கு ஈடுபட்டிருக்கோம் இல்லையா? ஆனா ஒரு சாதாரண மனிதனைப் போல இருக்கும் தோன்றி உணவு கேட்ட பரமபுருஷர் பகவானை நம்ம புறக்கணிச்சுட்டோம். அவர் வந்து இங்க ட்ரிக் பண்ணியிருக்காரு. அந்த பிராமணர்களுக்கு வந்து ஆ கருணை கருணைய குடுக்கணுன்றதுக்கோசம் என்ன பண்ணாரு, சாப்பாடு குடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த ட்ரிக் இவங்க வந்து புரிஞ்சுக்க முடியல. இல்லையா? ஆனா அந்த மனைவிகள் வந்து அத புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நம்பிக்கையோட அவங்களுக்கு குடுத்து அனுப்பிச்சாங்க. அவரு அதனால என்ன ஆச்சு, அவங்களுக்கு தரிசனமும் கிடைச்சுச்சு. இல்லையா? இதுதான் சிம்பிள் ஹார்ட்டட் ஆஃப் பிராமணாஸ் ஒய்ஃப். இவங்க பாரு எவ்வளோ அழகு புலம்பி தள்றாங்க. அவங்களே அவங்கள வந்து நிந்திக்கிறாங்க. ஓகேவா? அத பார்க்கலாம் நம்ப. நம்ம மனைவிகள்லாம் பாருங்க, தூய பக்தி சேவை அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. இல்லையா? நம்ம வந்து எல்லா சாஸ்திரங்கள படிச்சிருக்கோம். நம்மளால கிருஷ்ணர கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்பலாம் பிராமணர்களாக பிறந்தது நரகத்திற்கா? இல்ல வேதங்கள படிச்சதெல்லாம் வந்து நரகத்திற்கு போறதுக்கா? பெரிய யாகங்கள எல்லாம் செய்றோம், விதிகள கடைப்பிடிக்கிறோம் நரகத்திற்கு போறதுக்கா? நம் குடும்பத்தினர் நரகத்திற்கு, வேதங்களின் விளக்கத்தின்பட சடங்குகளை செய்து நமது நிபுணத்துவ சேவையுடன் நரகத்திற்கு, மனம், உடல், புலன்கள், யுகங்களுக்கு அப்பாற்பட்ட பரமபுருஷன் பகவானுக்கு நாம் இன்னும் ஆழ்நிலை அன்பான சேவை செய்ய வளர்த்துக் கொள்ளவில்லை. அ இவை அனைத்தும் நரகத்திற்கு செல்லுவதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இல்லையா? ஆ எவ்வளவு அளவுக்கு தன்னை வந்து வருத்திக்கிறாங்க. நம்ம எதையுமே வந்து ஆஹ் செய்யல. பிராமணனா பிறந்தது, அப்புறம் வேதங்கள படிச்சது, யாகங்கள செய்யறது, நம்ம புலன்கள், மனசு எல்லாத்தையும் சேவைகளை யாருக்கு பண்ணல? பரமபுருஷன் பகவான். அதனால எதுக்கு தகுதியா இருக்கோம்? நரகத்துக்கு தான் போறதுக்கு தகுதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது வந்து மறுபடியும் வருத்தப்படுறாங்க பாருங்க. நம்ம எல்லாம் வேதங்கள் எல்லாம் வந்து நல்லா படிச்சிருக்கிறோம். கற்றறிந்த நிபுணர்கள் நம்ம வேதங்கள்ல. கிருஷ்ண உணர்வை வந்து வளர்த்துக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம இத்தனை நாள் நம்ம மத கடமை எல்லாம் செஞ்சது டைம் வேஸ்ட். நம்மளுடைய சக்தி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம். எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு மறுபடியும் தொடர்ந்து பேசுறாங்க. பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து தன்னுடைய வெளிப்புற சக்தி வந்து மிகவும் வலிமையானது. அது வந்து பாத்தீங்கன்னா யோகிகளால கூட வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஏன் முடியாதுன்னு பாத்தீங்கன்னா மாயாவுக்கு வந்து அவ்வளவு அளவுக்கு சக்தி கொடுத்திருக்காரு பகவான் கிருஷ்ணர். இல்லையா? இந்த நம்ம வந்து பெரிய நிபுணர்கள் இல்லையா? பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல உயர்ந்த நிலையில இருக்காங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? நம்ம தான் ஆசிரியர்கள், பண்டிதர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருக்குள்ள மூழ்கி இருக்கிறோம்? மாயக்குள்ள மூழ்கி இருக்கிறோம். கிருஷ்ணர் பலராமருக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னது கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இந்த பெண்கள் நம்ம மனைவிகள் பாருங்க எவ்வளவு அளவுக்கு அதிர்ஷ்டசாலிகள். இல்ல யோசிச்சு பாருங்க. தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கிருஷ்ணருக்கோசமே அர்ப்பணிச்சுட்டாங்க. அவர்கள் வழக்கமாக மிகவும் கடினமானதை வந்து ரொம்ப எளிதா செஞ்சுட்டாங்க. எவ்வளவு அளவுக்கு வந்து யோகிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தவங்கள்லாம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணர அடையணும்னு சொல்லிட்டு. இவங்க எவ்வளவு ஒரு சாதாரணமா இந்த சாப்பாடு குடுத்துட்டு அவர போயிட்டு பாத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ, அவர்கள்னால பாருங்க தங்க குடும்ப உறவுகள் கூட விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருள் இல்லையா? பொதுவா பெண்கள் பார்த்தீங்கன்னா, மனதளவுல வந்து எளிமையானவர்கள். அந்த எளிமையா இருக்கிறதுனால, மிக எளிதாக கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ள முடியும். ஓகேவா? சோ கிருஷ்ணர் மீது அன்ப வளர்த்துக்கிறாங்க. மாயையிலிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஓகேங்களா? சோ
இது பாத்தீங்கன்னா, அறிவாளியா இருக்கக்கூடிய ஆண்கள், கற்றறிந்த ஆண்கள் வந்து பண்ண முடியல. இந்த விஷயத்த மாயைய வந்து நம்ம கடக்கவே இல்ல. அவங்க இருதயத்துல எளிமையா இருந்ததுனால, அவங்க வந்து என்ன பண்ணாங்க? கிருஷ்ணர வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஆ அப்புறம் அவர வந்து பார்க்கவும் முடிஞ்சுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. நம்மளால அது மாயைக்குள்ள நம்ம சிக்கிட்டு இருக்கோம். அவங்க மாயையிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ மறுபடியும் வேதங்கள்ல வந்து என்ன சொல்றாங்க? வேத விதிகள் இப்படி பார்த்தீங்கன்னா, பெண்கள் புனித நூலின் மூலம் தீட்சை பெற செயல்முறை அவங்கலாம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தீட்சை எல்லாம் எடுக்க முடியாது. ஓகேவா? வேத விதிப்படி பெண்கள் வந்து தீட்சை எடுக்க முடியாது. அப்புறம் பூணல் நூல் விழா ஏத்துக்க முடியாது. அப்புறம் ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு போணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரூல்ஸ் இல்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒழுக்க முறையோட இருக்கணுன்ற அவசியம் இல்ல. சுய உணர்தல் தத்துவத்த பத்தி பேசணும். அந்த அதுல வந்து நிபுணரா ஆகணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்ல. இயற்கையிலயும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் மிகவும் தூய்மையானவர்கள் அல்ல. இயற்கையாவே பார்த்தா அவங்க வந்து தூய்மையானவர்கள் அல்ல. ஆம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, மங்களகரமான செயல்கள் வந்து அவங்க அதிகமா பற்றுதல் கொண்டவர்கள் அல்ல. எனவே இந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா, அனைத்து ஆன்மீக யோகிகளின் இறைவனான கிருஷ்ணரிடம் ஆழ்நிலை அன்பை வளர்த்துக் கொண்டது எவ்வளவு அற்புதமானது. இல்லையா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணோம். பட் கடைசில என்னக்குள்ள கண்ட்ரோல் ஆயிட்டோம்? மாயைக்குள்ள வந்து அணிபண்ணு மாயைக்குள்ள இருந்துட்டோம். பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர வந்து ஆ உறுதியோட, நம்பிக்கையோட வந்து பக்தி செஞ்சு ஆங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ நமக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ம் ஃபெய்த் வந்து உறுதியான நம்பிக்கை, திடமான நம்பிக்கையோட பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் வந்து எஜமானன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா? இந்த பியூரிஃபிகேட் ப்ராசஸ் தீட்சை குடுக்கறதுக்கு எல்லாத்தையும் நம்ம தான் நெனச்சுட்டு இருக்கோம். பட் வாழ்க்கையின் குறிக்கோளே என்னன்னு நமக்கு தெரியாம போயிடுச்சு. இல்லையா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த பொருளாதார விஷயத்து மேல நெறைய பற்றுதல் வச்சுட்டு இருந்துட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. சோ கிருஷ்ணர் நமக்கு வந்து ஞாபகப்படுத்தியிருக்கார். இல்லையா? கிருஷ்ணர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாடு மேய்க்கும் சிறுவர்கள அனுப்பிச்சிருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவங்கள அதுல புறக்கணிச்சுட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்னதான் கேட்டாங்க? சாப்பாடு தான் கேட்டாங்க. அந்த சாப்பாடு குடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணர் நம்ம மேல கருணையா இருந்திருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு, அச்சச்சோன்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஓகேவா? பாருங்க, அவர் வந்து நமக்கு வந்து பசங்கள அனுப்பணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, அவர் வந்து பரமபுருஷ பகவான் இல்லையா? அவர் பசிய போக்குறதுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கு இல்லையா? எல்லா விதமான சக்திகள் அவர்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் சிருஷ்டிகர்த்தா அவர்தான். அவர் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து பசிய போத்துட்டு இருக்கலாம். பட் ஏன் நம்ம கையில அனுப்பிச்சாரு? நமக்கு கருணை குடுக்கணும்னு சொல்லிட்டு. நம்ப முட்டாளா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா? சோ ஓகே. இங்க என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா, ஆ கிருஷ்ணர் தனது வாழ்வாதாரத்திற்காக பசுக்களை மேய்க்கிறார் என்பதை கேள்விப்பட்டு, அவரது தன்னிறைவு மறுத்தால், அல்லது அவருக்கு உணவு தேவையில்லை என்று யாராவது சந்தேகித்தால், அவர் உண்மையில் பசியுடன் இருப்பதாக நினைத்து, அத்தகைய நபர் அதிர்ஷ்ட தெய்வம் எப்போதும் அவரது சேவையில் ஈடுபட்டுள்ளார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ஓகேவா? யாராவது ஒருத்தவங்க வந்து என்ன சொல்றாங்க?
யாராவது சில பேர் வந்து நினைக்கலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனிதன். தன்னோட வாழ்வாதாரக்கோசம் வந்து பசுக்கள மேய்க்கிறாரு. பசிக்கு பசியெல்லாம் போத்துட்டு வாழணும்னு சொல்லிட்டு நெனச்சா அது வந்து தவறு. ஆனா, அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி தேவி என்ன பண்றாங்க, நித்தியமா அவங்களுடைய பாதத்துக்கு வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. யாரு? அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி. அவங்களே வந்து அவங்களுக்கு சேவை செய்யும்போது, கிருஷ்ணருக்கு என்ன வேணும்? பசிக்குன்ற யாருக்கு சாப்பாடு இல்லாம இருப்பாரா? இல்ல அவருக்கு காசு வேணும்னு போய் வேலை செய்றாரா? இல்ல இல்லையா? அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இங்க ஒரு லக்ஷ்மி இல்ல. ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் வந்து அவங்களுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இத வந்து பிரம்ம சம்ஹிதையில வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு அதிர்ஷ்ட தெய்வதை அல்ல. ஆயிரக்கணக்கான தேவதைகள் வந்து அவங்களுக்கு வந்து சேவை செய்கிறார். ஓகேங்களா? சோ, கிருஷ்ணர் வந்து பிராமணரிடம் வந்து உணவு பிச்சை எடுத்தது என்று நினைப்பது வெறும் மாயை. ஓகேங்களா? மாயை. சடங்குகளில் ஈடுபடுவதற்கு பதில் தூய பக்தியில் சேவையை நாம் ஏற்றுக்கொள்வதை கற்பிப்பதற்கொசம் இதனை வந்து செய்றார். இது வந்து ஒரு தந்திரமா செய்றார் கிருஷ்ணர். நீங்க ஏன்பா வேதங்களே படிச்சுட்டு இருக்கீங்க? வேதங்களால் அறியப்பட வேண்டியவன் நான். இல்லையா? அந்த தூய பக்தி சேவையில ஈடுபடுங்கன்றத அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கோசம் இந்த மாரி ட்ரிக்கா செஞ்சாரு. ஓகேங்களா? சோ இந்த வேதங்கள் எதுக்கு? பாத்தீங்களா? இந்த வேத சடங்குகள் பாத்தீங்கன்னா, அதுக்கு பொருத்தமான இடம், பொருத்தமான நேரம், சடங்குகளை செய்பவர்கள், அதுக்கு தேவையான பொருள், மந்திரங்கள், யாகத்தின் செய்முறை, யாகத்தை செய்யக்கூடிய பூஜாரி, நெருப்பு, தேவர்கள், யாகத்தை ஆ மத கொள்கைகள் அனைத்தும் எதுக்கோசம்? கிருஷ்ணர புரிஞ்சுக்கிறதுக்கோசம் தான். ஓகேவா? ஏனெனில் பரமபுருஷ பகவான் தான் வந்து என்ன? அனைத்து யோகங்களின் இறைவன். இல்லையா? இ யக்னேஸ்வரான்னு சொல்றோம் இல்லைங்களா? அவர புரிஞ்சுக்கிறது தான். இல்லையா? அத விட்டுட்டு இந்த பிராமணர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சொர்க்கத்துக்கு போணும்னு நெனச்சுட்டு இருக்காங்க. இல்லையா? அதனால தான் அவங்களால வந்து மாயைக்குள்ள இருக்காங்க. கிருஷ்ணருடைய வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதே வந்து அந்த மனைவிகள் வந்து ரொம்ப சிம்பிள் ஹார்ட்டடா இருந்தாங்க. கிருஷ்ணர் கேட்டாருன்னு சொன்னோனே எல்லாத்தையும் கடகடன்னு பேக் பண்ணி அனுப்புறாங்க. அப்புறம் போய் அவரோட தரிசனத்தையும் எடுத்துக்கிறாங்க. இருதயத்த அளவுல வந்து அவங்கள ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒற்றுமை இருந்துச்சு. இல்லையா? பட் யாருமே அவங்களுடைய தன்மைய வந்து இழக்கவே இல்ல. ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்க, நாங்கல்லாம் ஒரு முட்டாள்கள். கிருஷ்ணர் வந்து எதிர்குலத்துல வந்து ஒரு சின்ன மாடு மேய்க்கும் பர்சனா வந்து அவதரிச்சிருக்காரு. அத புரிஞ்சுக்கல. நாங்க முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஆனால் மறுபுறம் எங்கள் கடுமையான எதிர்ப்பால் கட்டுப்படுத்தப்படாமல் இறைவனுக்கு வந்து போய் சேவை செஞ்சாங்க எங்களுடைய மனைவிகள். இல்லையா? ஆ அத நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். எங்களுடைய மனைவிகள்லாம் வந்து கிரேட்டு. அவங்க வந்து கடவுள வந்து தரிசனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து நாங்க கிரேட்டா ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. எனவே மாயை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அப்படின்றத இங்க இன்னொரு மெசேஜ் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. நாங்க வந்து கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களுக்கு எங்களுடைய மரியாதை வணக்கத்த செலுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்றாங்க. ஓகேவா? இப்ப வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ, இத்தன நாள் நாங்க அவருடைய மாயை சக்தி, அது அவருடைய வெளிப்புற சக்தி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி அதனால கவரப்பட்டிருந்தோம். தயவு செய்து எங்கள மன்னிச்சுருங்க. எங்க மேல கருணையா இருங்கன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றாங்க பிராமணர்கள். ஓகேவா? சோ, உங்களுடைய ஆழ்நிலை மகிமைகள எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம். உங்க கட்டளை மீறிட்டோம். மன்னிச்சுருங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. சோ, நாங்க செஞ்ச பாவ செயல்கள வந்து ஆ கோசம் அவங்க எல்லாருமே வருத்தப்பட்டாங்க, அந்த பிராமணர்கள். ஓகேவா? அவர்கள் நேரில் சென்று அவருக்கு வந்து வணக்கத்த செலுத்துறதுக்கு கூட அவங்களுக்கு பயம். ஏன்னா, கம்சன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ அவர்களால் கிருஷ்ணரிடம் சரணடைய முடியவில்லை. தப்புன்னு உணர்ந்தாங்க. பட் உணர்ந்தா கூட அவர கிட்ட போணும், சரணாகதி ஆகணும்ன்றது கூட அவங்களால முடியல. ஏன்னா, கம்சன் இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு பயம். இல்லையா? சோ பக்தி தொண்டால் ஒருத்தங்களுக்கு என்ன ஆகுது? தூய்மைப்படுத்தப்படாமல் ஒருவர் முழுமுதற் கடவுளிடம் முழுமையாக சரணடைவது கடினம். ஓகேவா? பக்தி தொண்டுல வந்து நம்ம செஞ்ச செஞ்ச தூய்மையாலும் அப்பதான் ஒருத்தனால வந்து முழுமையா வந்து கிருஷ்ணர் கிட்ட சரணடைய முடியும். ஆனா, இங்க வந்து யார் உதாரணமா இருக்காங்க? பிராமணருடைய பத்னிகள் வந்து உதாரணமா இருக்காங்க. இல்லையா? அவங்க எப்போதும் எதுல ஈடுபட்டிருந்தாங்க? தூய பக்தியில ஈடுபட்டிருந்தாங்க. இல்ல எந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தல. இல்லையா? சோ அவங்க இம்மீடியட்டா கிருஷ்ணர் கிட்ட போனாங்க. இல்லையா? ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கம்சராஜானுக்கு பயந்துட்டு இங்கேயே வந்து இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து எதுல வந்து அடிமையா இருக்காங்க? பலன் நோக்கு செயல்ல வந்து அடிமையா இருக்காங்க.
இல்லையா? சோ நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். மாயைக்கு சர்வ் பண்றோமா, இல்ல கிருஷ்ணருக்கு சர்வ் பண்றோமான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ மாயைக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா, நம்ம இன்னும் வந்து நம்மளுடைய புலன் திருப்திக்கோசம் வாழ்ந்துட்டு இருக்கோன்றத புரிஞ்சுக்கணும். சோ நம்ம அதுலருந்து வெளிய வரணும். இல்லைங்களா? சோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இங்க வந்து பிரபுபாதா தன்னுடைய 23வது அத்தியாயத்த முடிக்கிறார். ஓகே. சோ யாகங்கள் செய்த பிராமணர்களின் மனைவியரை விடுவித்தல். இல்லையா? இது மாதிரி பிராமணர் பத்தினிகளை கிருஷ்ணர் வந்து டெலிவர் பண்றார் இல்லையா? சோ வாஞ்சா கல்பத்தருபேஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः अनंत कोटि वैष्णव वृंद की जय नामाचार्य हरिदास ठाकुर की जय जगत गुरु श्रील प्रभुपाद की जय निताय गौरव प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्ण